தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் இந்த கட் அவுட்ல ஏறி பால் ஊத்துற, கரண்ட் கம்பத்துல ஏறி வாழ்க சொல்ற தற்குறிகள், விசிலடிக்கிற தற்குறிகளை எல்லாம் திரட்டுவதற்கு அவர்களுக்கான வழி விஜய்க்கு தெளிவா தெரியும். படித்த இளைஞர்கள், அதுவும் படிச்சு முடிச்சுட்டு அரசாங்க பணிகளுக்கு காத்திருப்பாங்கல்ல, குரூப் 1 குரூப் 2 எல்லா குரூப் 4 வரைக்கும் தான். அவர்களை எல்லாம் எப்படி கவருவதுன்னு இவங்க ஒரு வேலை ஒண்ணு பார்த்தாங்க. இந்த தனியார் நிறுவனங்கள் இருக்குல்ல, கோச்சிங் நிறுவனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தாவேகாவுடைய பிரச்சார பீரங்கிகளா செயல்பட்டுச்சு. ஒரு நிறுவனம்லாம் தேர்தலுக்கு முன்பு ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. அது நீங்க பொன்னி குயில் இப்படி வைப்பாங்கன்னு வைங்களேன். அதுக்கு ஜனநாயகன்னே பேர் வச்சு ஒரு பேட்சை அனுப்பக்கூடிய அளவுக்கு வேலைகள்லாம் நடந்துச்சு. தேர்தல் முடிந்த பிறகு விசில் ஊதிய இந்த படித்த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் கதற தொடங்கி இருக்கிறார்கள். காரணம், டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணி இருக்கக்கூடிய எண்ணிக்கை 26. வழக்கமாக இந்த உயர் பதவிகளுக்கு வருடம் அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய எண்ணிக்கை 75, 80, 100 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த முறை அது 26. அதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு. பொதுவாக அரசாங்கத்துல புதிய பணியாளர்கள் உள்ள நுழையணும்னா ஆட்கள் காலியிடம் எப்பவுமே இருக்கணும். முக்கியமா அந்த உயர் பதவிகளுக்கு காலியா விட முடியாது. ஒரு கிளரிக்கல் ஜாப்ல ஒரு ஆபீஸுக்கு 10 ஜூனியர் அசிஸ்டன்ட் தேவைன்னா அது 5 ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் டபுள் டியூட்டியை போட்டு விட்டு அதை சமாளித்து விட முடியும். அந்த ஆபீஸை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரி இருக்காருல்ல, பச்சை இங்க்ல கையெழுத்து போடுற அதிகாரி, அந்த அதிகாரி இல்லாமல் அந்த ஆபீஸை நடத்த. அப்போ அந்த அதிகாரிக்கான பணியிடத்தை நிரப்பியே ஆக வேண்டிய தேவை இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சிஸ்டத்துல தான் ஒரு புதிய மாற்றத்தை ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றம் ரொம்ப கசக்குதுன்னு தான் இந்த பசங்க எல்லாம் கதற தொடங்கி. இந்த பேர்ல யூடியூப் சேனல்ல கூட டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் கதறி இருக்காருன்னா வேதனையோட சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பேலன்ஸ்டா இருக்கும். நீ சொன்ன மாதிரி கன்ஃபர்ட் பொசிஷன்ஸும் ப்ரொமோஷன்ஸ் கன்ஃபர்டு, அதுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். 70+ இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கன்ஃபர்ட் நம்பர்ஸையும் ப்ரொமோஷன்ஸ் நம்பர்ஸையும் அதிகமாக்கிட்டு நியூ ரெக்ரூட்ஸை இது பண்ணிட்டாங்கன்னு. இன்னைக்கு கூட சட்டசபையில் முதலமைச்சர் கேட்டிருப்பாரு, எங்க அந்த சின்ன பையன் கேட்டானாமா உங்க அப்பாவே காணும் அப்படின்னு பெரியவர் கேட்டாரான்னு அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பாரு. இப்போ அது மாதிரி இங்க கேட்கறாங்க, எங்க உங்க டிஎஸ்பியே காணும், டிஎஸ்பி வேகன்சியே காணும், எங்க ஏடி பஞ்சாயத்து வேகன்சியே காணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேகன்சிஸ் கிடையாது. வெறும் பாத்தீங்கன்னா 4-5 போஸ்டிங் தான் இருக்கு. இங்க டெப்டி கலெக்டருக்கு 12 போஸ்டிங், அதுவுமே பழைய பேக்லாக் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் எல்லாம் சேர்த்து. அண்ட் ஏசி பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டாக்ஸோட ஏசி 2 போஸ்டிங் தான். டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 3, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் 8, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் ஒரே ஒரு போஸ்டிங். எக்ஸாமே வைக்க வேணாம். படித்த பேட்ச் எல்லாமே, அதாவது பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே நீ சொன்ன மாதிரி எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக தான் செயல்பட்டுச்சு. இது எல்லாம் நமக்கு எலெக்ஷன் நடந்த போதே தெரில. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு பெரிய பபுள்குள்ளே இருந்தோம்ல. இதெல்லாம் இப்பதான் வெளியில வருது. இப்ப அந்த பசங்களே 2-3 பேர் எங்களுக்கு ஜனநாயகன் பேட்ச் வச்சாங்க. தமிழ்ல இருக்குமா முன்னாடி எல்லாம். ஏன்னா ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. 2-3 அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆகிறவங்க எல்லாம் கதறது. எங்களுக்கு இப்படியெல்லாம் மெனக்கெட்டு சொல்லிட்டு 26 பேருக்கு மொத்தம் 37,000 பேர் எக்ஸாம் பரீட்சை எழுதுனா எப்படி இருக்கும்? இதுதான் அவங்க கொஸ்டின். இது வரையும் குரூப் 1 கடைசி 5 வருஷத்துல ஒரு இது கூட தவறாம நடந்திருக்கு. அந்த சொன்ன டேட்டுக்கு நடந்திருக்கு. எந்த ஒரே தடவை குரூப் 2 மட்டும் ஏதோ கொஸ்டின் பேப்பர்ல லீக் ஆயிடுச்சுன்றது அதையும் நிப்பாட்டிட்டாங்க. ஜெயலலிதா காலத்துல ஒன்று நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ ஒன்று நடந்தது. எப்பயுமே குரூப் 1 குரூப் 2 நாள் தவறாம நடந்தது. வழக்கமா அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விடுவார், ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட நம்பர்ஸ் குறையுதுன்னு. இப்ப வரையும் அவர் ஏன் அது அவங்க அப்பா என்ன செய்வார்னா, ஒட்டுமொத்த தலைமைச் செயலக ஊழியர்களில் அவர் சாதியை சேர்ந்தவருடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பார். அதுல தப்பு இல்ல, அதுல ஒரு தப்புமே இல்ல. எம்பிசில இருந்து. ஆனா நீ அதை எல்லா ஆட்சியிலையும் கேட்கணும். அதுதான் சொல்றேன். ராமதாஸ் வன்னியர்களுக்கு பாலிடிக்ஸ் பண்றப்ப எங்களோட ரெப்ரசன்டேஷன் குறையுதுன்னு சொல்லணும். இதுதான் பெரியாரும் எல்லா ஜாதி சங்க மாநாட்டிலையும் சொன்னாரு, டேய் நீ பெருமை பேசாதரா, நாடார் சங்க மாநாட்டுக்கு போனாருன்னா நீங்க ஜாதி பெருமை பேசாதீங்க, உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் உத்தியோகத்துல இல்ல, அதை கேளுங்கன்னாரு. ராமதாஸ் தான் கேட்டார். ஆனா இப்ப ஏன் அன்புமணி ராமதாசும் நேற்று ஏதோ இந்த வானத்தை போல படம்லாம் நடந்தது, இப்ப இதை கேட்கணுமா இல்லையா? சரி, இந்த 75, 25 ஆகிறதுக்கான காரணத்தை தெளிவா பேசிடணும். அதாவது பணி ஓய்வு பெறக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய இடத்தை நிரப்புவதற்கு 2 வழி. ஒன்று, கீழிருந்து பதவி உயர்வு பெற்று வரவர்களை அங்க வச்சு நிரப்பணும். அல்லது அப்படி இருப்பவர்களை
நிரப்புனினாலும் அவர்களும் அடுத்த 2-3 வருடங்கள்ல ஓய்வு பெறுவார்கள், மீண்டும் அது காலி இடத்துக்கு போகும். இதுக்கான இன்னொரு வழிதான் இப்படி கன்ஃபர்ட்ல வர்றவங்களை ஒரு சின்ன பர்சன்டேஜா வச்சுட்டு முடிந்த வரைக்கும் புதிய அலுவலர்களை பரீட்சை எழுதி குரூப் 1 குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் ஆகி வரக்கூடிய இளைஞர்களை அந்த பணிக்கு 70% 80% அப்படி வரவங்களை நிரப்புறது மூலமா இவர்களுக்கு பணியிடம் ஜாஸ்தி கிடைக்குங்கிற ஒரு செட்டப் இருந்துச்சு. இந்த செட்டப்ல புதிய பணியிடங்களை இந்த தேர்வு எழுதி வரக்கூடிய மாணவர்கள் மூலமாக எடுப்பதை பெருமளவுல குறைத்து கன்ஃபர்டா பதவி உயர்வுல வருவங்களை மட்டுமே வைத்து ஓட்டி விடலாம் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்காங்க. அதனாலதான் 75-25 ஆக இருந்ததுக்கு பாதிக்கும் கீழே குறையிறது. இது சாதாரண விஷயம் கிடையாது, அருமையான மாற்றமா இருக்கு. இளைஞர்களுக்கு மாற்றத்தை முதல்ல சுவைக்கு கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க. இல்ல ஆனா அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறை அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க துறையில ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு, நீண்ட காலமாக பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு, அதை நாங்க முழுக்க நிரப்புவோம். இப்ப நிர்மல்குமார் கூட சொல்லியிருக்காரு, மின்வாரியத்தில் 5000க்கும் மேற்பட்ட பேரை நான் புதுசா வேலைக்கு சேர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தான் ரீல்ஸா வந்துகிட்டு இருக்குது. இல்ல அந்த 5000 வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, கொடுக்கறதுக்கு காசு வேணும், திட்டம் வேணும், கொடுக்க போறேன்னு சொல்றதுக்கு தேவையில்லை. டிஐபிஆர் முழுக்க ரீல்ஸுக்கான இதா மாறிடுச்சு. நேத்து மட்டுமே 2 நேத்து சிஎம்டிஏல அதாவது இந்த இது பணி நியமனம் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் மார்ச் மாசம் 2026க்கு முன்னாடி இருந்தது. நான் 1 பைசா வாங்காமல் எனக்கு இந்த பணி நியமனத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்தார் அப்படிங்குது. அதுக்கப்புறம் முதல் முறையாக கேஷ் இது கொடுத்தாங்க. அதாவது விளையாட்டு ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பெரும் தொகை கொடுத்தது இதே தான் முதல் முறைன்னு. ஆனா இப்ப இருக்க எல்ஓபி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கும் போது எலைட்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார். அந்த எலைட் ஸ்கீமோட இது என்னன்னா, இந்த ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் இதுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு கேஷ் இன்சென்டிவா 30 லட்சம் முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஈவெண்ட் போறதுக்கு முன்னாடியே கொடுத்து அவங்களுக்கான செலவுகள் எல்லாமே கொடுத்து இது ஏற்கனவே இருந்ததை டிஐபிஆரோட வேலை தான் என்னன்னு எனக்கு தெரியல. நடக்கிறத சொல்றதா இல்ல பொய் சொல்றதா? இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நேத்து ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, கடந்த 75 ஆண்டுகள்ல ஒலிம்பிக்ல தமிழ்நாட்டுடைய பிரசன்ஸே ஒண்ணுமே காணாம, எத்தனை ஒலிம்பிக் வீரர்களை நம்ம உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு இருக்குது. பாரா ஒலிம்பிக்ஸ்லயும் ஆள் இருக்கு, ஒலிம்பிக்ஸ்லயும் ஆள் இருக்கு. அவர் முதல்ல படிக்கணும். இல்ல ஒட்டுமொத்தமா ஒலிம்பிக்ல இந்தியாவே எதுவும் வாங்குறது இல்லங்கிறது வேற விஷயம். ஆனா தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் இதுவரை 3-4 பேர் வாங்கியிருக்காங்க. அது யாருன்னு நம்ம சொல்ல தேவையில்ல. மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனாவே போய் தேடட்டும். வாயை திறந்தா எல்லா இடத்துலயும் போய் இல்ல இந்தியால பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கினவங்களும் உண்டு, தமிழ்நாட்டை சார்ந்து ரெப்ரசன்ட் பண்ணி வாங்கினவங்க உண்டு. போன கவர்மெண்ட்ல பாரா ஒலிம்பிக்ஸ்ல பல பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிச்சவங்களும் உண்டு. கடந்த 2011 to 21 எடுத்துக்கோங்க, 21 to 26 எடுத்துக்கோங்க. இதுல பாரா ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணவனோட பெனிஃபிஷரிஸ் நம்பர்ஸை பாருங்க, கபடியில அடிச்ச இதை பாருங்க, எல்லாமே நம்பர்ஸ் இருக்கு. டிஐபிஆர் நேற்று மாண்புமிகு எம்பி வில்சன் அவர்கள் கூட ஏன் டிஐபிஆர்ல இவ்வளோ ஃபேக் நியூஸ் வருது, எதிர்கட்சிகளுக்கு என்னமோ ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க, விட்டா மாஸ்டர் த பிளாஸ்டர் தம்ப்நெயில்லாம் போட்டு கூட போடுவானுங்க போல, அந்த அளவு மாறிக்கிட்டு இருக்கு. இல்ல டிஐபிஆர் உடைய ஹேண்டில் இன்னைக்கு வைரல் ஆகுது இல்ல, முன்பு ஆச்சா அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. அவங்க பொதுவாகவே இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வடை சுட வேண்டிய காலம். அவர் சினிமாவில் சுட்ட வடையை அதுலலாம் ஆதாரமே கேட்க முடியாது. இந்த படம் 1000 கோடி வசூல்னா ஆமான்னு தான் போக முடியும். இங்க அந்த வடைக்கு ஆதாரம் தேட முடியாது. அதே வழக்கத்தை இதுல பண்றாங்க. இதுல செய்ய வேண்டியது இவர்கள் விடக்கூடிய பொய்களை இப்ப நீ சொல்ற இல்ல 5 வருஷம் கழிச்சு நீ எத்தனை ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்குறேன்னு நம்ம பார்க்க போறோம். 2வது கடன் வாங்கியிருக்கேன்னு சொன்ன, நீ 5 வருடம் முடிக்கும் போது இந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில் அதற்கு முன்பு இருந்த கடன், அந்த ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன், அந்த கடனை நாங்க என்ன செலவு பண்ணணும்னு திமுக சொல்லுது. அதை மக்கள் மீது முதலீடு செய்தோம். இளம் தலைமுறையினர் மீது பெரும்பாலான தொகை கல்விக்காக செலவிடப்பட்டிருக்குது. அந்த செலவை முதலீடாக தான் பார்க்க முடியும். அப்புறம் பெண்களுக்கு உரிமை தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் சமூக முதலீடு தான். இப்படி எல்லாம் பதில் சொல்லுது. எல்லா கட்சிகளும் எல்லா ஆட்சிகளும் இப்படியான பதில்களை சொல்லலாம். ஆனால் கடனை ஒரு பிரச்சனையா நீ தானே சொல்ற. நீ இந்த 5 வருஷத்துல நீ ஆளக்கூடிய ஆட்சி காலத்துல அதற்கு முன்பு வாங்கிய திமுக ஆட்சி அந்த 2021-26 வாங்கிய கடன், அது முந்தைய ஆட்சியின் கடனை எத்தனை திருப்பி செலுத்தி இருக்குங்கிற நம்பர் இருக்கு. நான் அதை விட கூடுதலாக வாங்கவே மாட்டேங்கிற உறுதி அளிக்க போறியா? நீ அளிக்க மாட்டேன். ஆனா ஆட்சி முடியும் போது அது தன்னை போல தெரியுது. அதுல அதை ஏமாத்த முடியாது. ஆமா,
அதை வந்து நீ ஏமாத்த முடியாது. ஏன்னா நீ வாங்குற ஒவ்வொரு கடனுக்கும் ஒன்றிய அரசோட RBIயோட ஒப்புதல் வாங்கணும். தங்கம் தென்னரசு அவர்கள் கூட என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்கீங்கல்ல மேனிஃபெஸ்டோல, அதை நீங்க நிறைவேற்றுறதுக்கு எல்லாம் சேர்த்து 20 லட்சம் கோடி ஆகுன்ற. இது இல்லாம எப்படி விஜய் படம் நடிச்சு காசு சம்பாரிச்சு அது மூலியமா திட்டம் நிறைவேற்ற வரான்னு தெரியல. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து எலெக்ஷன் முன்னாடி 2500 ரூபா அவர் காசை தருவாரு அப்படின்னுச்சு. அப்படிதான் நம்பிட்டு இருப்பாங்க. தொழில்துறை அமைச்சர் கொரியாக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க புதுசா முதலீடு கொண்டு வரவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா நீங்க? இல்ல, தொழில்துறை அமைச்சர் போயிருக்கிறாங்க. அவங்க நிறைய நிறுவனங்களோட MOU போட்டிருக்கோன்றாங்க. நிறைய வேலை வாய்ப்பு வரப்போகுது, நிறைய முதலீடு வரப்போகுது. நாங்க வந்து கடனே வாங்காம சமாளிச்சுப்போம். சமாளிங்க, அதுதான் பார்க்க போறோம்ல, அதுதானே பார்க்க போறாங்க. இன்னும் 4 வருஷம் 11 மாசம் இருக்கு, 40 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இல்ல, தொழில்துறை அமைச்சர் சொல்றதுக்கெல்லாம் திமுக பதில் சொல்லாம பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு, ஆமா நீ சொல்றதெல்லாம் தப்பு, அவங்க ஆட்சியில் இப்படிலாம் கிடையாது, இது மாதிரி நான் கேள்விப்பட்டது கிடையாது அவரு வந்து சொல்றாரு. நல்லா செயல்பட்டாங்க, அதனாலதான் தோத்து போயிருக்காங்க. இப்ப எங்களுக்கு குழப்பமா இருக்கு, ஆந்திராக்கு நல்லது செய்யறதா அல்லது உங்களை மாதிரி நாசமா போற வழியை பாக்குறதாங்கிறது. ஒரு மாதிரியா படம் எடுத்திருக்கேன், விருமாண்டின்னு பேர் வச்சிருக்கேன், ரிலீஸ் ஆகிட்டு நீங்களே பாருங்க. கமல் பேட்டி இருக்கும் தெரியுங்களா, விருமாண்டி டைம்ல அந்த ரேஞ்சில் ஓடிட்டு இருக்கு. இல்ல, இப்ப நம்ம மட்டும் குழம்புன மனநிலையில இருக்கு. மோடி ஆரம்பிச்சு பக்கத்துல ஆந்திரா வரையும் இது என்ன ஒரு மாதிரி இருக்கே, இந்த வண்டி எந்த எண்ணெயில ஓடுன்னு எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பவன் கல்யாணா சொல்றாரு, தமிழ்நாடு மாதிரி எல்லாம் என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு. ஒரு காலத்துல ஆந்திராவை பார்த்து நம்ம சொல்லிட்டு இருப்போம் அங்க ரொம்ப ஈஸி போல அரசியல் அப்படின்னு. இன்னைக்கு அது வந்து அவங்க நம்மள தமிழ்நாட்டை தென்னகத்து பீகாரா தென்னகத்து உத்தரப்பிரதேசமா மாத்திட்டாங்க. இன்றைக்கு வெள்ளை அறிக்கை, அதாவது மின்துறை சார்பில் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. வெள்ளை அறிக்கையில என்னென்னலாம் புழுகு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா அதிர்ச்சி பழனிக்கன்னு ஒரு அதிர்ச்சி தரங்கிற மாதிரி கடந்த திமுக ஆட்சி அவங்க நெகட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கடந்த காலங்களில் எப்போதும் இல்லாத அளவுக்கு, குறிப்பாக திமுக ஆட்சி மின்துறையில் ஆண்டு வரிசையில் ஏற்பட்ட நஷ்ட விவரம்னு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய டேட்டா சொல்லக்கூடியது 2001 முதல் 2006 வரைக்கும் 8355 கோடி நஷ்டம் இருந்தது. 2006 to 2011 வரைக்கும் 35,463 கோடி ரூபாய் நஷ்டம் இருந்துச்சு. 2011 to 2016 அது 56,000 கோடியா மாறுது. அதாவது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் 56,000 கோடி வந்துருச்சு. 2016 to 2021 எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியும் சேர்த்து பார்த்தால் அது 58,534 கோடி ரூபாய் நஷ்டம் இருந்தது. அதாவது கிராஜுவலா இந்த நஷ்டம் ஏறிக்கொண்டே வருகிறது. 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலம் முடிந்தவுடன் திமுக வந்த 5 ஆண்டுகளில் 58,000 கோடியில் இருந்த நஷ்டம் 34,447 கோடி ரூபாயா, அதாவது நேரடியாக 10 வருஷம் பின்னாடி போயிருச்சு. 2006 காலகட்டத்துக்கு போயிருச்சு. இந்த நஷ்டம் குறைந்ததற்கு யார் காரணம்? அப்போ மின் தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது, ஏசி பயன்படுத்துபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது, இந்தியா முழுக்க உலகம் முழுக்கவே மின் பயன்பாடு அதிகரித்து கொண்டே வருகிறது. இத்தனை மின் தேவைகளின் அடிப்படையிலும் மாநிலத்துல மின் பற்றாக்குறை இல்லாம இன்னும் ஒன்றிய அரசு சர்டிபிகேட் வேற கொடுக்குது. தமிழ்நாட்டில் தான் வந்து மின்மிகை மாநிலமா இருக்கு, கரண்ட் கட் கம்மியா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுக்குது. இப்படி அதை நிர்வாகமும் பண்ணிட்டு அதனுடைய நஷ்டத்தையும் 25,000 கோடி ரூபாய்க்கு மேல குறைச்சிருக்காங்கன்னா அந்த ஆட்சிக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய அடுத்த கட்சி வந்து கொடுக்கிற சர்டிபிகேட் இது. எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் மாத்தி இருக்கிறாங்க. மாத்தி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு மூடி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கே தேவைப்பட்டிருக்கும். இல்ல, இப்ப மாற்று ஏற்பாடுகள் மூலம் மின்சாரம் ப்ரொக்யூர் பண்றதுன்னு இருக்குல்ல, அதுல வந்து சோலார் சிஸ்டம் இல்ல, சோலார் எனர்ஜி அப்புறம் விண்மில் எனர்ஜி, இதுலலாம் வந்து தமிழ்நாடு 2வது 3வது இடம் இருக்கு இந்தியா மொத்தத்திலையும். இப்ப இவங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து வெளியில இருந்து டிரான்ஸ்பரண்ட் டெண்டர் விட்டு வாங்க போறோம், விச் மீன்ஸ் நீ வந்து யார்கிட்ட கொடுக்க போற எனர்ஜியில இன்னைக்கு இந்தியாவில யார் நம்பர் 1? அவங்க கிட்ட கொடுக்க போற. 2 பேர்ல அது ஒண்ணு, 2 பேருக்கு நடுவுல ஒருத்தர் ஆயிட்டாரு. அவர் தான் வந்து ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரும் விட்டு அது மோனோபொலி ஆகி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மின் கொள்முதல் மட்டுமல்ல, மின் பகிர்மானமும் அவர்கிட்ட தான் போக போகுதுங்கிறது இவங்க பேசுறதுல இன்னொரு கதையும் அதுல இருக்கு. என்னன்னா, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கனால எங்களால வந்து டெய்லி ரீடிங் எடுக்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்து திமுக மாதம் மின் கட்டணம் எடுப்பதில் சிக்கலாக சொன்னது மின்
பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இவர்கள் மாதம் மாதம் போய் ரீடிங் எடுத்தா அவர்களுடைய பணிச்சுமை 2 மடங்காகும். ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும்போது இதை செய்வதற்கு சிரமமா இருக்கிறது. இதை தீர்ப்பதற்கான ஒரே வழி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டா எந்த பணியாளரும் வீடு வீடா போய் ரீடிங் எடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்பர் தெரிஞ்சிடும். நாங்க மாதம் மாதம் என்ன 15 நாளைக்கு ஒரு தடவை கூட எடுக்கலாங்கிறது தான் ஸ்மார்ட் மீட்டருடைய அடிப்படை. அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர்லயும் மோனோபோலியா இருக்கு. ஒரே ஒரு கம்பெனி தான். நாம இப்ப பேசிட்டு இருக்க அதே கம்பெனி தான் அதையும் கேக்குதுன்னா தமிழ்நாடு அரசு கடந்த ஆட்சியிலேயே அந்த டெண்டரை நிறுத்திட்டாங்க. இப்படி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, அவர்கிட்ட தான் கொடுக்க போறேங்கிறது வெளிப்படையா சொல்லு. நீ கொடுக்க போற, ஆனால் உன்னால அந்த மோனோபோலியும் உடைக்க முடியாது. நீ அதை செய்யறையா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஆனா நீ என்ன முன்னாடியே சொல்லிட்ட, இப்போதைக்கு முடியாது, மாதம் மாதம் எடுப்பது சாத்தியமில்லை அப்படின்னு நீ வந்து கையை விரிச்சு. ஸ்மார்ட் மீட்டரும் வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலத்திலையும் பொறுத்தல. பர்டிகுலரா ஒரு 20% மாநிலங்கள்ல மட்டும்தான் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திருக்காங்க. மகாராஷ்டிரா மற்ற இதெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர், இந்த நம்ம சொல்லக்கூடிய அதானியோட ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துறனால ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது. மீட்டர் தூக்கி போட்டு உடைச்சிட்டு மாநிலங்கள்ல அதையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு தான் வந்து சரி வேண்டாம் இப்போதைக்கு இருக்கிறதுல எப்படியா மேனேஜ் பண்ண முடியுமோன்னு திமுக அரசாங்கம் அவனோட டெண்டர் வேணான்னு கேன்சல் பண்ணி விட்டுருச்சு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு மின்துறை அமைச்சரும் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்றதான் பார்க்கணும். இப்ப இன்னொன்னு சொல்றாரு, ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் நடந்திருக்கு, அதையும் வந்து சயின்டிபிக்கா வந்து திமுக பண்ணி ஆதாரம் இல்லைன்றாரு. நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, ஊழல் எல்லாம் நடந்திருக்கு, எல்லா துறையிலயும் ஊழல் நடந்திருக்கு, ஆனா அதை பத்தி யாரும் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ரிப்போர்ட் பண்ணாம நாங்க எப்படி நடவடிக்கை? அருமையான கேள்வி அப்படின்னு அவர் நிர்மல்குமார் வந்து சொல்றாரு. அவரு அதான் எம்ஜிஆர் காலத்துல சொல்லிட்டு இருக்காங்களே, யாராவது வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு புகார் சொன்னாங்கன்னா போலீஸ்காரர் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். யாருமே புகார் சொல்ல வரமாட்டேன்றாங்களே, அப்ப நாங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறது? இந்த அரசாங்கத்துடைய விஞ்ஞானம்னா என்ன? ப்ரூவ் பண்ணக்கூடியதான் விஞ்ஞானம். ப்ரூவ் பண்றதுக்கு வக்கு இல்ல, அங்க எதுவும் இல்லன்னா மண்டையில அறிவு இல்ல, வடதான் சுட போறேங்கிறதுக்கான வேறு பேர் தான் வந்து அது ஏதோ எங்களால கண்டுபிடிக்க எங்க அறிவுக்கு எட்டாத அளவுல அங்க ஏதோ நடக்குதுங்க. நடந்திருக்கு. ஆனா இந்த ஊழல் யாரிடம் நடந்திருக்கோ அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து அதே பேட்டர்ன் தான் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நடக்க போகுது. அதுல ஒண்ணுதான் இந்த பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு இது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து 1000 பள்ளிகளுக்கு 20 லட்சம் வாங்கியிருக்காங்க. சிபிஎஸ்இக்கு வந்து எனக்கு இந்த சிபிஎஸ்இ கூட்டமைப்புங்கிறது யாரு அடிப்படையில? பிஜேபியோட கல்வியாளர் அணி. மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகளின் கூட்டமைப்புக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, KR நந்தகுமார் சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு. அவரு பிஜேபியோட கல்வியாளர் அணி தலைவராக இருக்கிறாரு. பிஜேபி காரனை ஒரு சங்கிகாரனை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவன் கடந்த திமுக ஆட்சியை பத்தி என்ன சொல்லுவானோ அதான் அவர் சொல்லுவார். இல்ல அவன் பிஜேபி காரங்கிறதெல்லாம் தாண்டி அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்துபவர்களுடைய நோக்கம் என்ன? லாப நோக்கமா அல்லது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எல்லாம் தரமான கல்வி கொடுக்கிற நோக்கம்? கல்வி அமைச்சர் என்ன நகையெல்லாம் அடமானம் வச்சு வந்து ஸ்கூல் நடத்துறாங்க. அவங்க கிட்ட போய் தமிழ்நாடு முழுக்க அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்துதுங்க. அதை தாண்டி காலகாலமாக கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுடைய நிறுவனங்களும் பள்ளி வச்சு நடத்திட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் இதெல்லாம் ஏழை வாழைகள் படிக்கக்கூடியது. பணக்காரர்களுக்காகவே ஒரு தனி சிஸ்டத்தை உருவாக்கணும் தான் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட் சிலபஸா இருக்குன்னு அதற்கு மாற்றாக மத்திய பாடத்திட்டத்தோட வச்சிருக்கோம். எங்களுது பாஷா இருக்கும், ஏசி ரூம்கள்லாம் இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும்னு பணக்காரர்களிடம் பணத்தை சுரண்டுவதற்காக ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இதற்கு ஒரு கூட்டமைப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சி ஊழல் ஆட்சியாக இருந்தால் அவர்கள் நினைத்தது எல்லாமே நடந்திருக்கணுமே. நாங்க கனவு கண்ட எதுவுமே நடக்கல, எங்களால தொழிலே செய்ய முடியல. நீ செஞ்ச தொழில் என்ன? மக்களை சுரண்டுவது. பெற்றோர்களுடைய கனவை, அவங்க ஆசைப்படுறத, அவங்களுடைய பீர் பிரஷரை பணமா மாத்துறதுதான் உங்களுடைய தொழில். அந்த தொழிலை செய்ய திமுக அரசு விடவில்லைன்னு இவங்க சேனலா போய் ஒப்பாரி வைக்கிறாங்க. கூடுதலா அது வந்து சங்கிங்கிறது இன்னொரு கதை. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குதுன்னா, போலீஸ் துறை சரியில்லை அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் சொல்லுவது வேறு. கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் போலீஸே சரியில்லை, நீதித்துறை ஒன்னும் சரியில்லை. எதுக்கு? உனக்கு பெயில் கொடுத்து வெளியே விட்டுருக்கிறதுனாலயா? நீ செய்யற தொழிலே அவர்களை சுரண்டுவது. அந்த துறையை நீ சொல்ற அது சரியா செயல்படல. சரியா செயல்படுற அரசு இப்ப வந்திருக்குங்கிறாங்க. இதனுடைய பலனை யார் அனுபவிக்க போறா? இவங்க எல்லாம் ஃபீஸை குறைக்க போறாங்களா? கெஞ்சிக்கிட்டு இருக்காருங்க அமைச்சரு, கொஞ்சம் நாங்க டெம்போலாம் வச்சு கடத்தி இருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கிற மாதிரி நீங்களாவே கொஞ்சம் குறைச்சுங்க. நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்க போறீங்கன்னு போர்டுலயே எழுதி வச்சுட்டீங்கன்னா அதுக்கும் ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்போ 2 விஷயம் இருக்கு. போன ஷோல நான் இதுக்கு 2 முன்னாடி ஷோ சொன்னது என்னன்னா, சிபிஎஸ்இ பள்ளிகள் இந்த 1000 ஸ்கூலுக்கு வந்து ஒப்புதல், இதையெல்லாம் வந்து இந்தியை திணிப்பதற்கான ஒரு முயற்சின்னு. இன்னொரு சட்டம். சிபிஎஸ்இ பள்ளிகள் எப்போ அதிகரிச்சது?
நீட்டு வந்ததுக்கு பிறகு அதிகரிச்சு. சமச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறமே இது அதிகரிச்சிருது. நம்ம என்ன நினைக்கிறோம், இது வெறும் இந்தி திணிப்பை மட்டும் திணிக்கக்கூடிய முன்னெடுப்பு அப்படின்னு. புதுசா ஒன்றிய அரசு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போறான். அப்படி FRCA ஆக்ட் வந்து கொண்டு வர போறான். FRCA ஆக்ட்ல வந்து எல்லா கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸும் முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் முக்காவாசி போகுது. சாதாரண ஒரு ஸ்பெல்லிங் செக் இல்ல வந்து கிளரிக்கல் எரர் இருந்தா கூட அவங்களோட இன்ஸ்டிடியூஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவு ஒரு அமெண்ட்மெண்ட் நடக்குது. இப்போ CBSE பள்ளிகள்னு எடுத்துப்போம், ஒரு நம்பர்ஸ் எடுத்துப்போம், ஒரு பர்சன்டேஜா பார்ப்போம். முஸ்லிம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்றது கம்மியா இருக்கும். கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் நடத்திட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், அவனும் வந்து CBSE மாறிட்டான். இப்போ இது எதையெல்லாம் குறைக்கும்? FRCA ஆக்ட் வந்து கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸோட நம்பர்ஸை குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறது பிஜேபி. ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்பர்ஸ் அதிகரிக்க போகுது. இதோட நுவான்சஸை வந்து பரந்துபட்ட பார்வையில பார்த்தாதான் அது புரியும். இல்ல ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு இல்லையா, ட்விட்டர்ல வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறோம், இலவசமாக நடத்துகிறோம். அதுக்கே வந்து நிறைய கேட்டாங்க, கடந்த ஆட்சியில கேட்டாங்க. யாரு கேட்டது? வேம்பு கேட்டிருக்காரு, அரசாங்கம் ஏதோ சொல்லி இருக்கு. ஆனா 2 வருஷமா அவர் பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. 2024 இருந்து அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. அது ICSE CBSE மாதிரி NIOSங்கிறது ஒரு சிஸ்டம், அது ஒரு ஓப்பன் ஸ்கூல். அந்த மாதிரியான ஒரு மெத்தட் ஓப்பன் ஸ்கூல்லாம் இவங்க சங்கிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கல்விங்கிறது இப்ப இருக்கக்கூடிய முறை வந்து ஆங்கிலேயருடைய முறை, மெக்காலேயருடைய முறை. எல்லாரும் வந்து டேபிள்ல உட்காந்துட்டு பாடம் படிக்கிறீங்க, இது சரி கிடையாது. ஒரு குரு வந்து மேடையில உட்காந்துருப்பாரு, எல்லாரும் கீழே உட்காந்து படிக்கணும், எல்லாரும் குடிமைலாம் வச்சிருக்கணும், குருவுக்கு வந்து சேவை பண்ணணும். இந்த குரு பூர்ணிமான்னு ஒரு நாள்ல வந்து கால்லாம் கூட கழுவு வைப்பாங்க குழந்தைங்களை, அது மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்கு இந்த கல்வியை கொண்டு போகணும் அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு. இதுக்கு வந்து திமுக அரசாங்கம் அனுமதி கொடுக்காம அதையும் கொடுத்துதாங்க வச்சிருக்கு. இல்ல, அனுமதி கொடுத்ததுன்றது வந்து 2 நாள் முன்னாடி ஒரு போஸ்ட், NOC கொடுக்கல. இன்னைக்கு அதை அப்படியே மாத்திட்டார், எங்களுக்கு DTCP அப்ரூவல் கொடுக்கல. இல்ல, அந்த அப்ரூவல் எதுக்காகனா, ஒரு பள்ளி வந்து CBSE பள்ளியாக இருந்தாலும் சரி, ICSE இல்ல அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் அங்க ஒரு கட்டடம் இருக்கு, இந்த கட்டடத்துல குழந்தைகள் பாதுகாப்பாக அமர முடியும். ஒரு விபத்துக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கான அப்ரூவல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டைட் ஆகி, கூரை இருக்கா, கூரை எப்படி இருக்கு, தீப்பிடிக்க கூடியதா, இல்ல அங்க வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடியதா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இது மாதிரியான சில துறைகள் பார்த்துட்டு NOC கொடுப்பாங்க. அதுக்கு எதுக்காவது நீ லஞ்சம் கொடுத்தியா, அதுக்கு எதுக்காவது வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வேர்டு சொல்றாங்க புதுசா. இது வந்து காங்கிரஸ் IT விங்கு கிளப்பி விட்டது தான். தாவேக்கா ஆட்சி வந்த உடனேயே காங்கிரஸ் IT விங்கை சார்ந்தவர்கள் PF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு கற்பனையான ஒரு வார்த்தையை வந்து காயினிங் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதை பிடிச்சிட்டு தான் எல்லா தற்கொலைகளும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதை சொல்லக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு யாருக்கு கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்தாரு, அது வந்து அதிகாரிகளுக்கு கொடுத்தாரா, சொல்ல மாட்டாரு, அமைச்சர்களுக்கு கொடுத்தாரா, இதை எல்லாமே வந்து சொல்லணும். சொன்னா அவர் லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிச்சதுங்கிறது பிரச்சனையே அதுதான். CBSE பள்ளியில நாங்க பார்ட்டி ஃபண்டு கொடுத்தோம் அப்படின்னு KR நந்தகுமார் சொன்னார்னா, அவர் யாருக்கு கொடுத்தாரு? வாங்குவது குற்றம் என்பதை போல கொடுப்பதும் குற்றம் தான். இவங்களும் நடவடிக்கைக்கு உள்ளாகணும். இந்த தர்ம சங்கடமான பிரச்சனையில தான் அவங்களால மேற்கொண்டு எதுவும் இந்த விஷயத்துல நடவடிக்கை. ஊழல்னா ஒழிச்சாச்சு அப்படின்றாங்க. விகடன்ல, அதாவது ஆதவாசி பற்ற விகடன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 கோடி ரூபாய் கல்வி அமைச்சர் வந்து வாங்கியிருக்காங்க. 800 பள்ளிக்கு வந்து 800 பள்ளிக்கு 4 கோடி ரூபாய் வாங்கியிருக்குன்னு விகடன் தான் சொல்லியிருக்கு. இந்த பார்ட்டி ஃபண்ட் எங்க போகுது? இந்த ஒரு மாசத்துல நீங்க சுட வேண்டிய வடையெல்லாம் சுட்டுட்டே இருங்க. இந்த மக்கள், இங்கே தொழில் நடத்துபவர்கள் எல்லாம் அதே தொழிலை தான் அடுத்த 5 வருஷத்துக்கு நடத்த போறாங்க. அந்த தொழிலை நடத்துவதற்கு எத்தனை PF எங்கெங்கு கொடுக்கப்படுகிறதுன்னு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இந்த வடையெல்லாம் எத்தனை நாளைக்கு மக்கள் மண்டையில மிளகா இறப்பீங்கிறத நாமளும் பாக்குறோம். எனக்கு என்னன்னா, இது மாதிரியான தனியார் பள்ளி முதலாளிகள்லாம் வந்து தாலி அடகு வச்சு தொழில் நடத்துறோம், எங்களால முடியலன்னு சொல்றதை பார்த்தால், அடுத்து இன்னைக்கு நேத்துலாம் வந்து பாரிவேந்தர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான நிலத்துல SRM ஹோட்டல் நடத்திட்டு அதுக்கு நிலுவைத் தொகை கட்டாம என்னென்னலாம் பண்ண முடியும்னு எந்த ஜட்ஜு, நம்ம மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்ட போய் பல ஸ்டே எல்லாம் வாங்கினாங்க. அரசாங்கம் மிக தெளிவாக இருந்தது. இவ்வளவு கோடீஸ்வரர், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை ஏமாற்றுவதான்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல தீவிரமா இருந்துச்சு. அதுலயும் இவங்க வந்து எங்களை ஹோட்டல் நடத்த விட மாட்டேங்கிறாங்க, தொழிலே நடத்த முடியல திமுக ஆட்சியில அப்படின்னு ஒப்பாரி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு இருக்கு, VV மினரல்ஸ்க்கு கடந்த 5 வருடமும் சட்ட ரீதியாக கோர்ட்ல எத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு, சவுண்டே இல்லாம இருந்தாங்க. அவரும் இதே மாதிரி என்னால கனிம வள
பிசினஸே பண்ண முடியல திமுக ஆட்சியில, ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். டிவியே ஆமா, நடத்த தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் காத்தோட்டமா இருக்குன்னு பேட்டி இல்ல, அந்த கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருச்சி SRM ஹோட்டல் இருந்த இடத்துல வேற எந்த பில்டிங்கும் வரல. அந்த பில்டிங் அப்படியே தான் இருக்கு. அது தமிழ்நாடு டூரிசமோட ஹோட்டலா மாறிடுச்சு. மக்கள் எல்லாம் மிகுந்த குறைந்த விலைக்கு நீ வந்து அங்க 6000 7000 போட்டிருப்ப ஒரு நாள் சார்ஜுக்கு. இப்ப அதெல்லாம் ரொம்ப கம்மியாகி ஒரு மிடில் கிளாஸும் யூஸ் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. விவி மினரல் சொல்றியே, தென்காசி மாவட்ட செயலாளர் யார்? கேண்டிடேட்டுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை இவங்க வந்து எடுத்திருக்காங்க பிரைவேட் கிட்ட இருந்தது. இப்போ தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான இடம் அண்ணா சாலையில பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஒன்று, அக்ரிகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி. அவர்கிட்ட இருந்து கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த எடுத்துச்சு. அதோடைய வேல்யூ எவ்வளவு. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களை அறநிலையத்துறை கோயிலுடைய நிலங்களை எல்லாம் மீட்டு இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்து வச்சுங்களேன். பண்ணையார்களின் கோல்ஃப் மைதானமாக இருந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் இன்னைக்கு அங்க வந்து அத்தனை ஏரி அத்தனை குளம் கட்டி அதுல வந்து நீரை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இவர்களால் எல்லாம் தான் கடந்த திமுக ஆட்சியில் தொழிலே நடத்த முடியாத நிலை இருந்தது. நடத்த முடியும். அதெல்லாம் இனி சிறப்பாக சீரஞ்சிறப்பாக சீரியல் பல்ப் போட்டு நடத்துவதற்கு ஒரு அருமையான மாற்றத்துக்கான ஆட்சி வந்திருக்கிறது. நல்ல கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்